அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையா பதவியேற்றதிலிருந்தே பல நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு. குறிப்பா பொருளாதார கொள்கைகள், வெளியுறவு கொள்கைகள், வர்த்தக கொள்கைகள், வரி கொள்கைகள்னு ஒவ்வொன்றுமே உலக அளவுல தாக்கத்தையும் ஏற்படுத்தி வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2026ஆம் ஆண்டு தொடங்கியதுல இருந்தே ராணுவ நடவடிக்கைகள்ல அவரு தீவிரமா கவனம் செலுத்தி வராரு. முதல்ல வெனிசுலா நாட்டின் மீது திடீரென ஒரு ராணுவ நடவடிக்கையை எடுத்தாரு. அடுத்ததா கிரீன்லாந்தை கைப்பற்ற போறதா சொன்னாரு. இப்போ ஈரான் மீது போர் தொடுத்து உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருக்காரு. இதற்கிடையே தான் உள்நாட்டிலையும் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு எதிர்க்கட்சிய திக்கு முக்காட வச்சிருக்காரு ட்ரம்ப். அதாவது 165 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு அமெரிக்க அதிபரான ட்ரம்ப். அமெரிக்கா சுதந்திரம் அடைஞ்சு 250வது ஆண்டு கொண்டாடும் விதமா புதிய டாலர் கரன்சியை வெளியிட இருக்காங்க. வழக்கமா டாலர் கரன்சில கருவூல செயலாளர் மற்றும் கருவூல பொருளாளர் இவங்களோட கையெழுத்து தான் இடம்பெறும். ஆனா புதிதாக வெளிவர இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க டாலர் நோட்டுகள்ல டொனால்ட் ட்ரம்ப்போட கையெழுத்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ட்ரம்ப். கருவூல செயலாளரோட கையெழுத்தை நீக்கிட்டு அதுக்கு பதிலா அதிபரான தன்னோட கையெழுத்து இடம்பெற வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அமெரிக்க வரலாற்றிலேயே கரன்சில அதிபரோட கையெழுத்து இடம்பெறது இதுதான் முதல் முறையா இருக்க போகுது. அமெரிக்காவுல 1861ஆம் ஆண்டு தான் டாலர் அறிமுகத்த செஞ்சாங்க. அதிலிருந்தே கருவூல பொருளாளர் மற்றும் செயலாளரோட கையெழுத்து தான் அதுல இடம்பெற்று வருது. ஆனா முதல் முறையா அதிபரோட கையெழுத்து அதுல இடம்பெற போகுது. முதல் கட்டமா $100 கரன்சி நோட்டுகள்ல ட்ரம்ப் கையெழுத்து இடம்பெற இருப்பதா ஒரு அறிவிப்புமே வெளியாகியிருக்கு. படிப்படியா மத்த அனைத்து கரன்சிலையுமே இந்த கையெழுத்து விரிவுபடுத்தப்படுமா. இது தொடர்பா அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அளித்த ஒரு பேட்டியில இந்த நடவடிக்கை நாடு சுதந்திரம் அடைஞ்சு 250வது ஆண்டு நிறைவேறுவதை ஒட்டி மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ட்ரம்போட ஆட்சியில அமெரிக்க நிதி வலிமை மற்றும் சஸ்திர தன்மை நோக்கிய ஒரு பாதையில பயணம் செய்யுது. ட்ரம்போட வரலாற்று சாதனைகளை அங்கீகரிக்க அவருடைய கையெழுத்து கொண்ட அந்த டாலர் கரன்சிகளை வெளியிடுறது தான் அவருக்கு தரக்கூடிய சிறந்த கௌரவம் அப்படின்னு அந்த கருவூல செயலாளரே ஒரு பேட்டி ஒன்றையும் கூறியிருக்காரு. அந்த வகையில ட்ரம்ப் கையெழுத்தோட கூடிய அமெரிக்க டாலர்களை அச்சிடக்கூடிய பணிகள் இப்போ தீவிரமா நடந்துட்டு வருது. விரைவில் அவைகள் எல்லாமே புழக்கத்துக்கு வரவும் இருக்குது. ஏற்கனவே அரசு கட்டிடங்கள், நிறுவனங்கள், அரசாங்க திட்டங்கள், நாணயங்கள் எல்லாமே அதிபரோட பெயரை தான் வைக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் வலியுறுத்தி வராரு. அண்மையில கூட ட்ரம்ப்போட உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நினைவு தங்க நாணயமும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில தான் கரன்சி நோட்டுலையும் இனி ட்ரம்ப்போட கையெழுத்து இடம்பெற போறதா அறிவிச்சிருக்காரு. 165 ஆண்டுகால மரபண ட்ரம்ப் இப்போ அப்படியே மாத்தி அமைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். உயிருடன் இருக்கக்கூடிய அதிபரோட உருவப்படம் கரன்சில அச்சிட தடை இருக்கு. இதனால தான் வெறும் கையெழுத்தோட நிறுத்தியிருக்காரு. ஒருவேளை இந்த சட்டத்தை மாற்றி தன்னோட உருவப்படத்தையுமே கரன்சில அவர் பதிக்கிறதுக்கும் தயங்க மாட்டாரு. இதுக்காக முயல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கதாகவும் இப்போ அந்த வட்டாரங்கள் சொல்லுது.